வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம வழக்கமாக வந்து சொன்னது தான். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்கல. ஸோ அது கொடுக்காதனால இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து ஹோல்டு ஆகாதனால ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. இது ஏற்கனவே நம்ம வந்து நிறைய தடவை உங்கள்கிட்ட வந்து சொன்னது தான். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரீசன் என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர் வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட் வந்து ஆக போகுது. ஸோ நியர்பை இன்னும் ஒரு மேக்ஸிமம் இந்த வீக் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீக்கில் இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து கம்ப்ளீட்டாக அந்த செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நமக்கு மேக்ஸிமம் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஆரம்பிக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா இப்போ இந்த வீக்லேயே நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்குது. அப்போது ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கணும். எடுத்துட்டு அகைன் இப்படி வந்து மூவ் ஆகும். இது ஏற்கனவே இந்த மூவை நம்ம வந்து ஒரு சொன்னது தான், அதுவும் சொன்ன விஷயங்கள் தான். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இப்படி வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே அகெயின் வந்து இருக்கும். டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கீழே இறங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்து கீழே வந்து இறங்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துலலாம் வந்து பாருங்கள், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு இல்லையா, இந்த அப் ட்ரெண்ட் போகும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ் வந்து கிடச்சிட்ருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு அந்த மூவ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துலையும் பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஒரு 2-3 நாள் 4 நாள்லே இந்த ரேஞ்சில் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த கன்சல்டேஷன் அல்லது வந்து இந்த டவுன் மூவ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து டைம் எடுத்துகிட்டு வந்து வருது பாருங்கள். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து அதாவது ஒரு புல் பேக் கொடுக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, பயங்கரமான ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருக்கு. அதுவே வந்து டவுன் ட்ரெண்டில் போகும்போது அந்த டவுன் மூவ் அப்படிங்கிறது மொமெண்டம் இல்லாமல் கொஞ்சம் கூட வந்து என்னமோ யாரோ வீட்டுக்கோ போன மாதிரி வந்து அப்படியே அமைதியாக வந்து உக்காண்ட்ருப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து மார்க்கெட் வந்து உக்காண்ட்ருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல சடனாக வந்து ஒரு புல் பேக்கு அப்படியே அமைதியாயிருச்சு. அதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல ஒரு சடனாக ஒரு புல் பேக்கு அப்படியே வந்து மார்க்கெட் அமைதியாயிருச்சு. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. மேபி அது வந்து யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் மார்க்கெட் மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதும் இன்னொரு செக்ஷன் ஆஃப் ஆட்கள் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து புஷ் வந்து பண்ணுறாங்க. அதன் காரணமாக மார்க்கெட் வந்து அப்படியே வந்து கன்சல்டேட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவங்க ரெண்டில் டஃப் வார் போயிட்டுருக்கிறதுனால யாரோட கை வந்து ஓங்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாகவே வந்து போகட்டும், நமக்கு தேவை நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இப்படி நெகட்டிவாகவே வந்து போகணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஒரு 24,000 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து முக்கியமான ஒரு ரேஞ்சாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேவாக வந்து நமக்கு வந்து இருக்க போகுது. ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து நிறைய தடவை வந்து சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டாங்க, 2வது சப்போர்ட் இந்த இடத்துல, 3வது சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க. அப்போது டிசைடிங் டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. அப்போது வரும் நாட்களில் நமக்கு வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும். அந்த ரேஞ்சுக்கு வந்து மூவ் வந்து இருக்க போகுது. ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம மார்க்கெட் நகரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, மார்க்கெட் இனிமேல் வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள் வந்துருச்சு, வரப்போகுது. ஸோ எல்லாம் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் எந்திரிச்சு ஓடி வாங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ நாளை டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல இந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 24,150 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ அப்படின்னா இன்னையோட க்ளோசிங் இருக்குது இல்லையா, அந்த க்ளோசிங்கை மார்க்கெட் வந்து உடச்சிட்டு கீழே வரணும்.
அப்படி வந்துச்சு அப்படின்னா 24,000 அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து யோசிக்கணும். அப்படி இல்லையா, புல் பேக் ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதன் காரணமாக நாளை 2 விஷயம் வந்து நாம் வந்து பார்த்தாகணும். இன்னையோட க்ளோஸை கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 24,000 பற்றி நாம் வந்து யோசிக்கணும். இன்னையோட க்ளோஸை கட் பண்ண முடியலை அப்படின்னா புல் பேக்கு ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நாம் வந்து வந்துடணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு ட்ரேடை நம்மளால் வந்து பிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஸோ இவ்வளோ நாள் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு, அதனால் நாளைக்கும் கீழே போகும் அப்படின்ட்டு குருட்டுத்தனமாக ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலையை நம்ம வந்து செய்யக்கூடாது. அதனால் நாளையோட அதாவது இன்னையோட க்ளோசிங் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாகணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முடிவு வந்து கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட்டு. ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி ட்ரேட் ஆகி பயங்கரமான டென்ஷன் வந்து கொடுத்துட்ருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த சேனல் படி தான் அப்படியே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து டெலகிராமில் சொல்லியிருந்தார், ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, அதுக்கு வந்து எவ்வளோ டார்கெட் இருக்கும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். எனக்கு ஃப்ளாக் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு போல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி வந்து வரும். ஸோ இதை தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் போல இருக்குது. இங்கே ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதோட வந்து அந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து முடிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து ஃப்ளாக் பேட்டர்ன். இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்துருச்சு இல்லையா, அதனால் வந்து இது வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல இந்த போல் போயிட்டுருக்கு இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட இந்த போலுக்கும் இந்த ஃப்ளாக்கும் வந்து 3/4% வந்து வந்துருச்சு. இப்போ இதை போய் நம்ம வந்து எப்படி நாம் வந்து ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்னாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணுறது? ஸோ இப்போது ஒரு டைம் அல்லது இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் நின்று ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா மேபி இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு அல்லது இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற நாம் வந்து ஒரு முடிவு வரலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து இதை லெவலெல்லாம் கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்துட்டுருக்குது. அதோட இந்த ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாகோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இது டெக்னிக்கலாக வந்து ஃப்ளாக் போல் பேட்டர்னாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதையும் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை தாண்டி மார்க்கெட் வந்து நகர்ந்து வந்துருச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் மார்க்கெட் இன்னும் கீழே வந்துருச்சு, அதனால் இது வந்து எடுக்க வேண்டாம். ஸோ ப்ரைஸ் வந்து இதிலே வந்து கன்சல்டேஷன் வந்து போயிட்டுருக்கு. இப்போது இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கேப்பு நமக்கு வந்து முக்கியம். ஸோ இந்த கேப் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இந்த கேப் இருக்குது, இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இன்னையோட க்ளோசிங் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதை உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணும். அப்போது ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ அப்படி வந்து கீழே வந்துச்சு, ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, அப்போது இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நாளைக்கே இந்த இடத்துல கீழே இறங்கி இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்க வேணாம். ஸோ அடுத்த மூவ் வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இன்கேஸ் இது 24,000 போட்டு பார்த்துட்டாங்க, ஹோல்ட் ஆகலை இன்ட்ராடேயில் அப்படின்னா என்ன நடக்கலாம்? ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி இறக்குவாங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டை நோக்கி நகரும். 24, 23,700, 23,600 நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு அடுத்த கட்டமாக வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அடுத்த கட்ட சினாரியோவாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், இது வந்து இன்ட்ராடேயில் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகாது. ஸோ இந்த ரேஞ்சே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 நாள் வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இதை உடச்சாங்க அப்படின்னா இது ஒரு 2-3 நாள் வந்து எடுத்துக்கும். பொசிஷனலாக வந்து இப்படி ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த 24,000 உடச்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு 300-400 பாயிண்ட் வந்து கீழே இறங்கும் அப்படின்ட்டு யாரும் பொசிஷனலாக வந்து ஹோல்டு பண்ணாதீங்க. ஏன்னா பொசிஷனலாக ஹோல்டு பண்ணுறதுல எந்த விதமான நல்ல நோக்கமும் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன்ஸ் எக்காரணத்தை கொண்டு யாரும் வந்து ஹோல்டு வந்து பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு ஈல்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு லாஸ் பண்ணிக்கிட்டு, கௌரவமாக வந்து ஒரே ஒரு ட்ரேட் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து கிடைச்சாலும் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான்.
ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்றே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து வந்துட்டுருக்கு. இதை உடச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த லெவலை வந்து கேப் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு புல் பேக் மாதிரி இதை வந்து ஒரு ரிஜெக்ட் பண்ணி கீழே வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. அப்போ நாளை என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. 77,000 வரைக்கும் வந்து கீழே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து கீழே இறங்கும் டவுன் சைடு ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, நமக்கு இந்த ரேஞ்ச் வந்து போனாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அதாவது ஒரு 77,500 கிட்ட. அப்போ மகைன் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆச்சுன்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கும் இல்லையா, இப்படியும் நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டவுன் சைடு வந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு 300 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. ஆனால் இது ட்ரேடிங் ஹவர்ஸில் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஏதாவது ஆப்ஷன் சைஸில் நம்ம ஏதாவது வந்து ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா கஷ்டம். ஸோ மறுபடியும் ப்ரைஸ் வந்து மேலே போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து வைக்கணும். அப்படி வச்சாங்க அப்படின்னா மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் அது அப் சைடில். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டுருக்குல்லையே, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சு ஒரு ரீடெஸ்ட் அப்படி வந்து மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபஸ்ட்டு வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா இப்படி மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளை ஒன்று இந்த இடத்துல இருந்து மறுபடியும் மேலே வந்து இப்படி வந்து கீழே இறங்கும், இது ஒரு சினாரியோ. அப்படி இல்லையா, லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சினாரியோ வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது நிஃப்டி 50 கொடூரமான ஒரு நிஃப்டி எக்ஸ்பைரியாக வந்து போயிருக்கு. வர வர எக்ஸ்பைரிக்கும் நிஃப்டிக்கும் பொருத்தமே சரியில்லை, அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. அதாவது என்றைக்கு எக்ஸ்பைரி இருக்குது என்றைக்கு எக்ஸ்பைரி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்குது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ரேட்லாம் வந்து நடக்குது. எக்ஸ்பைரி அன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன மூவ் வந்து கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு மூவ் வந்து எடுப்பாக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் வந்து மார்க்கெட்டே வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ நேற்றாவது பரவாயில்ல, ஒரு வால்டைல் மூவ் வந்து கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வால்டைல் மூவ் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சா, அப்படியும் கண்டினியூ ஆகலை. என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 24,350 இன்றைக்கி கீழே இறங்கினாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 24,150 வரைக்கும் வந்து கீழே இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரேஞ்சு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் நமக்கு வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் நடந்துருந்துச்சு அப்படின்னா நல்ல மூவ் நாம் வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணிட்டாங்க, 24, 250 வந்துட்டாங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறக்கிறாங்க. ஸோ இது டோட்டலாக நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கடா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,250 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து 24,150 இருக்கலாம். 24,150 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,50, 24,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,250 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,350, 400 வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு கேப் டவுனில் வந்து போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 57,700 கிட்ட வந்து க்ளோஸ் ஆனது 57,400 கிட்ட ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு மூவ் வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 57,400 ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து 57,200 இருக்கலாம். 57,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,600 வரைக்கும் ஒரு அப்டண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 77,200 இருக்கலாம். 77,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 76,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 76,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 78,000 வரைக்கும் ஒரு அப்டண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி, இதுவும் கொடூரமான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 14,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 14,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,900 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 15,000 வரைக்கும் ஒரு அப்டண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.